பழனி நில மோசடி தொடர்பாக கைதான நால்வரும் திண்டுக்கல் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திகேயன், வணக்கம். பழனி நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். மேலும் விவரங்கள் என்ன? பழனி முருகன் கோயில் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள நில மோசடி தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் கடந்த 16ஆம் தேதி வழக்கு பதிவு செய்த நிலையில் 14 நாள் விசாரணையில் மிக முக்கிய திருப்புமுனையாக 4 பேரை கைது செய்துள்ளது. இதில் இதுவரை வழக்கில் பெயர் வராத அன்வர்தீன் என்ற புதிய நபரை கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிக்கு திருக்கோயிலுக்கு சொந்தமாக சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட 1.40 ஏக்கர் மடத்துக்கு போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து அபகரிக்க முயற்சி நடந்தது. உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி இந்த மடத்துக்கு நிலத்திற்கான தக்கார் கோயில் செயல் அலுவலர் அல்லது இணை ஆணையர் தான் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகும். இருப்பினும் அனைத்து விதிமுறைகளையும் புறக்கணித்து போலி வாரிசு மற்றும் உரிமை ஆவணங்களை கொண்டு அவசரமாக பத்திரப்பதிவு அரங்கேற்றப்பட்டதாக புகார் இருந்தது. இச்சம்பவம் தமிழக அரசின் மற்றும் ஆன்மீக வட்டாரத்தை பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதை அடுத்து வழக்கை விசாரணை செய்த மாநில அரசு சிபிசிஐடிக்கு பிரிவுக்கு உத்தரவிட்டது. சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கான கையில் எடுத்து கடந்த ஜூலை 16ஆம் தேதி 4 முக்கிய நபர்கள் மீது அதிகாரப்பூர்வ முதற்கட்ட வழக்கு பதிவு செய்தனர். நிலத்தை விற்றதாக கூறப்படும் விழுப்புரத்தைச் சேர்ந்த முருகதாஸ், நிலத்தை வாங்கிய திருப்புரையைச் சேர்ந்த வெள்ளத்துறை, நிலத்தை வாங்கியதாக பழனியைச் சேர்ந்த சேதுபதி நீதிமன்ற உத்தரவையும் கோயில் நிர்வாக ஆட்சேபனையும் புறக்கணித்து பத்திரப்பதிவு செய்ததாக பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட கூடுதல் பொறுப்பு பழனி சார் அஸ்டின் மணிகண்டன் தொடர்ந்து 14 நாட்களாக பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் கோப்புகள், கணினி தரவுகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை ஆய்வு செய்த சிபிசிஐடி போலீசார் இன்று 29/7/2020 வழக்கு தொடர்புடைய 4 பேரை கைது செய்துள்ளனர். இன்றைய கைதில் முக்கிய அம்சமாக என்னவென்றால், இதுவரை வழக்குகள் விவரங்களே அல்லது காவல்துறை விசாரணையில் பெயர் அடிபடாத பழனியைச் சேர்ந்த அன்வரி என்பவரை கைது செய்திருப்பதுதான். இவர் மோசடிக்கு போலி ஆவணங்கள் தயார் செய்யவும் அதிகாரிகளுக்கு நில திரும்பினராகவும் இடையே இடைத்தரவாக செயல்பட்ட பத்திரப்பதிவு துறை முடித்து கொடுக்கப்பட்ட பின்னணியில் இருந்து இயக்கியதாக சிபிசிஐடி தரப்பில் கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 4 பேர் மீது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கடுமையான பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் எதிரியாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டம் செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உயர்நீதிமன்ற அணுகிய நிபந்தனை ஜாமீன் பெற்றுள்ளது. நீதிமன்ற உத்தரவின்படி அவர் வரும் 3ஆம் தேதி வரை தினந்தோறும் சிபிசிஐடி விசாரணை அதிகாரிகள் முன் ஆஜராக கையெழுத்திட்டு விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வருகின்றனர். இன்று திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனைக்கு உடல் பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்படுகின்றன. மேலும் வழக்கு தொடர்புடைய பலரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சிபிசிஐடி தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.